காணப்பயிறு ஹார்ஸ் கிராம் இருக்கு இல்லையா? இந்த கொள்ளு சொல்லுவாங்கல்ல, கொள்ளு, காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அத வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதை நைட்டு ஊற வச்சுட்டு 4-5 விசில் விட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து நைட் எதுவும் ஊற வைக்கல. மார்னிங் வந்து ஒரு 10 விசிலுக்கு நான் குக் பண்ணேன். நல்லா இந்த அளவுக்கு எனக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி இதை வந்து நான் ஊற வைக்க மாட்டேன். தோணும்போது அப்படியே டக்குன்னு எடுத்து ஒரு கையளவுக்கு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி ஒரு பவுலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது கூட வந்து துருவி வச்ச கேரட்டோ இல்லைன்னா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் மாங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய். சீசன் அப்படிங்கிறனால நான் இந்த சாலட் கூட மாங்காவும் சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக குக்கும்பர், அப்புறம் துருவி வச்ச கேரட் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாலடை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். காணப்பயிறு அதாவது கொள்ளில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொள்ளு சாப்பிட்டா வந்து சீக்கிரமே வெயிட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கிற சாலட் ரெசிபி தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.